Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 8th standard maths full book edition chapter 5ல exercise 5.3ல third sum பார்க்கலாம். The height of a tower is measured by a mirror on the ground at R by which the top of the tower's reflection is seen. Find the height of the tower if triangle PQR similar to triangle STR. இங்கே இந்த டவருடைய ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுறாங்க கிரவுண்டில் ஆர் அப்படிங்கிற இந்த மிரரை வச்சு. சரியா? இந்த டவரில் இருந்து இந்த மிரருடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 60 feet. பட் இந்த மிரரில் மெஷர் பண்ணும்போது இந்த டவருடைய இமேஜ் மிரர் இமேஜ் கிடச்சிருக்கு. எவ்வளோ டிஸ்டன்ஸில்? 10 feet டிஸ்டன்ஸில். தென் அதனுடைய ஹைட்டு வந்து மிரர் இமேஜ் எவ்வளோ காட்டுது? 8 feet காட்டுது. இது ரிஃப்ளெக்ஷன் இல்லையா? ஒரிஜினல் இந்த ஹைட் வந்து நாம் ஃபைன் பண்ணணும். ஓகே, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் PQR அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளும் STR அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிளும் நமக்கு சிமிலராக இருந்ததுன்னா இந்த ஹைட் இந்த டவருடைய ஹைட்டை நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ரெண்டு ட்ரையாங்கிளுடைய ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். தென் அதனுடைய சைட்ஸ் வந்து ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். இதுதான் நமக்கு சிமிலாரிட்டிக்கான ரூல். ஸோ இங்கே இந்த ட்ரையாங்கிளுடைய இமேஜ் தான் இங்கே இருக்குது. ரெண்டு ட்ரையாங்கிளும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது, பட் சைஸ் தான் ஸ்மால் சைஸாக இருக்குது. அப்போ ஆங்கிள்ஸும் இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் இங்கே 90 degree ஈக்குவல் தான். இப்போது இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல்னால் தேர்ட் ஆங்கிளும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஆங்கிள்ஸ் ஈக்குவல், அதனுடைய சைட்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரப்போர்ஷனலாக தான் இருக்கும். ஸோ இது சிமிலர் ட்ரையாங்கிள் தான். இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போது இந்த PQ இதோடைய ஹைட் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க? H அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேல்யூ தான் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம்? The image and its reflection make similar shape. ஸோ இந்த இமேஜும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷனும் நமக்கு ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்குது. ஆங்கிள்ஸும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். சிமிலர் ட்ரையாங்கிளுக்கு சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல் இல்லையா? ஸோ PQ ப்ரப்போர்ஷனல் டு ST. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். PQ டிவைடட் பை ST தட் இஸ் ஈக்குவல் டு QR ப்ரப்போர்ஷனல் டு TR ஆர் RT. எப்படி வேணால் எழுதலாம். RT அப்படின்னு எழுதலாம், TR அப்படின்னு எழுதலாம். ஸோ அதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். QR டிவைடட் பை TR தென் தட் இஸ் ஈக்குவல் டு PR ப்ரப்போர்ஷனல் டு RS ஆர் SR எப்படின்னு எழுதலாம். அதை நம்ம இங்கே எழுதியிருக்கோம் PR டிவைடட் பை SR அப்படின்னு. இந்த ரெண்டு சைடுக்குமான மெஷர்மெண்ட்டு நமக்கு இல்லை, நம்ம ஹைட்டு மட்டும்தானே எடுத்துக்கணும். ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. நம்ம இந்த ரெண்டு வேல்யூவை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ PQ டிவைடட் பை ST தட் இஸ் ஈக்குவல் டு QR டிவைடட் பை TR அப்படின்னு எழுதலாம். இதில் நமக்கு தெரிஞ்ச மெஷர்மெண்ட்டெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். PQ நமக்கு PQ இந்த மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? H ஹைட் இல்லையா? ST உடைய மெஷர்மெண்ட் எவ்வளவு? 8 feet தட் இஸ் ஈக்குவல் டு QR இந்த மெஷர்மெண்ட் எவ்வளவு? 60 feet டிவைடட் பை TR இந்த மெஷர்மெண்ட் எவ்வளவு? 10. ஓகே, இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஹெச்சோட வேல்யூ இல்லையா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். H இன்ட்டு 10 தட் இஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு 8 அப்படின்னு கிடைக்கும். ஹெச்சோடைய வேல்யூ வேணும். மல்டிப்ளையில் கூட இருக்கக்கூடிய இந்த 10 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும். மல்டிப்ளையில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் ஆகும்போது நமக்கு அது டிவைடாக மாறிடும் இல்லையா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸை க்ராஸ் பண்ணோம்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஸோ டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா தான் அர்த்தம். எவ்ரி நம்பர் ஹாவ் எ டினாமினேட்டர் 1. சரியா? ஸோ அந்த 1 நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ரிமைனிங் 6 இன்ட்டு 8 மட்டும்தான் இருக்குது. 6 8s are 48. ஸோ இந்த டவருடைய ஹைட் வந்து 48. நமக்கு மெஷர்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க?
ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ h is equal to 48 feet. ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதலாம்? Therefore, the height of the tower equal to 48 feet அப்படின்னு எழுதலாம். ஓகே, தேர்டு கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தோம். எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.